எதிரும் புதிருமாக இருக்கும் கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் கட்சிகள் பாஜகவை வீழ்த்த கைகோர்க்க திட்டமிடுவது இந்திய அளவில் பேசப்படுகிறது. கேரளாவில் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் திருவனந்தபுரம் மாநகராட்சியில் பாரதிய ஜனதா அதிக இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. 101 வார்டுகளில் 50 இடங்களை கைப்பற்றியிருக்கிறது. ஆளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 29 இடங்களிலும், காங்கிரஸ் 19 இடங்களிலும் மட்டுமே வெற்றி பெற்றிருக்கிறது. அத்துடன் 2 சுயேட்சை வேட்பாளர்களும் வாகை சூடியுள்ளனர். ஒரு வார்டுக்கு தேர்தல் நடைபெறவில்லை. 50 இடங்களை கைப்பற்றிய பாரதிய ஜனதா 2 சுயேட்சை வேட்பாளர்கள் உதவியுடன் மேயர் பதவியை கைப்பற்றுவதற்கான பணிகளில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளது. இந்நிலையில் ஆளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பாரதிய ஜனதாவை வீழ்த்த காங்கிரஸ் உதவியை நாட திட்டமிட்டுள்ளது. 2 சுயேட்சை வேட்பாளர்களின் ஆதரவையும் திரட்ட முடிவு செய்யப்பட்டுள்ளது. இது சாத்தியப்பட்டால் பாஜகவும் ஆளும் மார்க்சிஸ்ட் கூட்டணியும் சரிசமமாக 50 இடங்கள் என்ற நிலை உருவாகும். தேசிய அளவில் நட்பு பாராட்டினாலும் கேரள தேர்தல் களத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரசும் எதிர் துருவங்களாக இருக்கின்றன. இருப்பினும் பாஜகவை வீழ்த்துவதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆர்வம் காட்டி வருகிறது. ஆனால் காங்கிரஸ் இந்த உடன்படிக்கையை ஏற்க தயங்குவதாக கூறப்படுகிறது. வருகிற சட்டமன்ற தேர்தலில் முதல் எதிரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தான் என்று காங்கிரஸ் கருதுகிறது. இந்த பரபரப்பான அரசியல் சூழ்நிலையால் திருவனந்தபுரம் மேயர் பதவியை கைப்பற்றுவதில் பாரதிய ஜனதாவுக்கு கடும் போட்டி இருக்கும் என கூறப்படுகிறது.